வணக்கம். நான் தீபா. என்னுடைய கணக்கு முகநூல் கணக்கும் சரி, யூடியூப் கணக்கும் சரி ஆரம்பித்தது இன்றுதான். என்னத்துக்குன்றா, என்னுடைய சில கருத்துக்கள பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேணும். என்னைப் போல் மனதுக்குள்ள வைத்துக்கொண்டு அத வெளியில சொல்ல முடியாம தவிக்கிற பெண்களுடைய குரலாக எனது குரல் ஒலிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். அதாவது இந்த முடிவ நான் எடுத்தது நேற்று தான். பாதிக்கப்பட்டது என்னவோ 3 மாதத்துக்கு முன்னுக்கு. ஆனா இந்த கருத்துக்களை எனது கணவரோட ஆராய்ந்து கதைத்ததில் அவர் சொன்ன கருத்து, "உனது கருத்துக்களை நீயாக கூற வேணும். அது மட்டும் யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள்." அதுக்காகத்தான் இந்த வீடியோ. போக போக ஒவ்வொரு வீடியோவிலேயும் என்னுடைய சின்ன ஒரு அறிமுகத்த நான் உங்களுக்காக தாரேன். எனக்கு தெரியும் பல நேர்மறையான கருத்துக்கள், எதிர்மறையான கருத்துக்கள். "நீ அப்படிப்பட்டவள், இப்படிப்பட்டவள், உன்னை பற்றி எனக்கு தெரியாத" எல்லாம் வரும். அது எல்லாத்தையும் நாங்க பார்த்துக்கொள்ளுவோம். போடுற ஆட்கள் எல்லாரும் போடுங்க, பிரச்சனை இல்ல. அத எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்றேன். இது முதல் விஷயம். எமது நாட்டு இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக அவர்கள். மன்னிக்க வேணும் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, நான் உங்களை எந்த ஒரு கருத்துக்களும் உங்களிடம் கூறவில்லை. உங்களை பற்றிய கருத்து கூறியவர்களிடம் மட்டும் எனது சின்ன ஒரு கருத்தை கூற விரும்புகின்றேன். அதாவது அசிங்கப்பட்டார் ஜனாதிபதி, ஆங்கிலம் தெரியாதால். அவர் ஏன் அசிங்கப்பட வேணும்? அவற்றை அம்மா அப்பா என்ன ஆங்கிலேயர்களா? அவருக்கு அவற்றை தாய்மொழி தெரியும் தானே? அவர் நல்லா சிங்களம் கதைக்கிறார் தானே? ஆங்கிலம் தெரியாதால் ஆட்சி கவலை இல்லையே. நீங்க ஏன் கவலைப்படுறீங்கள்? நீங்கள் ஏன் உங்களோட நாட்டு மான மரியாதையை நீங்கள் ஏன் இந்த மாதிரி கெடுக்குறீங்கள்? இங்க நான் இருக்கிற இடத்துல நான் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியால இருக்கிறேன். நீங்க வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவா? அந்த நாடு நல்லிணக்கமான நாடு, நல்ல அழகான நாடு, நல்ல மக்கள் இருக்கிற நாடு, பழக்கவழக்கம் தெரிஞ்ச நாடு, பண்பாடு தெரிஞ்ச நாடு, கலாச்சாரத்துக்கு பேர் போன நாடு. நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்கள்? உங்களுடைய நன்மதிப்பை நீங்களே கெடுக்குறீங்க. உங்களுக்கு விளங்குதா இல்லையா? கோத்தா கோகம காலத்துல எந்த ஒரு மீடியாவாவது மக்கள் செஞ்ச பிழைய சுட்டிக்காட்டினீங்களா? ஏன் மக்கள் தங்களுடைய உணர்ச்சிகள வெளிக்காட்டினார்கள். கோபத்தில தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளால அவங்க இப்படி செய்றாங்கன்னு சொல்லலாம். அது உண்மையில சொல்லப்போனா 100க்கு ஒரு 80% மக்கள் அவங்களுடைய உணர்ச்சியில இது இந்த தாய்நாடு பாதுகாக்க வேணும்னு செஞ்சாங்க. மற்ற 20% மக்கள் நாங்க ஃபன் பண்ண வேணும்னு செஞ்சவங்க. அதுல ஒரு ஆண் கருத்துறார். எனது மகன் ஆசைப்பட்டான் ஜனாதிபதி கதிரையில் இருக்க. அதுக்காகத்தான் நான் இங்கே கூட்டி வந்தேன் என்று. என்னத்த கூட்டி வந்தீங்க? உங்களோட மகன் ஆசைப்பட்டாருன்னா, அவர நல்ல குடிமகனாக்குங்க. நல்லா படிப்பீங்க. நாளைய நாட்டோட ஜனாதிபதியாக்குங்க. அது உங்க ஆசையாக இருக்கலாம். உங்க எதிர்பார்ப்பாக இருக்கலாம். கட்டாயம் அவனுடைய எதிர்காலத்துல அது நடக்கலாம். அதுக்காக அந்த ஜனாதிபதியோட கதிரைய நீங்க அவமானப்படுத்த இயலாதே. அந்த பதவிய அவமானப்படுத்த இயலாதே. அதே அவமானத்த தான் இன்றைக்கு நீங்கள் இந்த ஜனாதிபதிக்கு செய்றீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஜனாதிபதிய நீங்க கலைத்தீர்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு பிடித்த ஜனாதிபதி வந்திருக்கலாம். இந்த வந்திருக்கிறார். இன்று அவர் இருக்கிற இந்த கதிரையோட கௌரவத்த நீங்க எங்க போய் தேடுவீங்கள்? உங்களால சொல்லலுமா நாங்கள் இந்த மாரியெல்லாம் செஞ்சனாங்கள்ண்டு. அதேதான் இன்றைக்கு வாய் இருக்குது, போன் இருக்குது, டேட்டா இருக்குதுன்றதுக்காக, நீங்கள் வந்தது, கெட்டது எல்லாத்தையும் கதைக்கிறீங்கள். உங்க நாட்டு கௌரவத்த நீங்களே பாழாக்குறீங்க. தயவு செஞ்சு அந்த மாரி விஷயத்த செய்யாதீங்க. நான் சரியான கோவத்துல நேற்று ஃபுல்லா கத்தும்போது, என் மனுஷன் சொன்ன கத, "நீயாவே சொல்லு, எல்லாரும் விளங்கிக் கொள்ளுவாங்கள்ண்டு." விளங்கிக் கொள்றவங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு தந்து கொண்டே இருங்க. பிடிச்சிருந்தா மட்டும், என்னுடைய கருத்துக்கள் நியாயமா பட்டா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. பல விஷயங்கள் உங்கள தேடி வந்து கொண்டே இருக்கும். பல உண்மைகள சொல்ல ஆதாரத்தோட நான் வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். தயவு செஞ்சு ஏன் இந்த வீடியோவில நீ ஆதாரம் போடலன்னு மட்டும் கேட்காதீங்க. ஏனென்றா, நான் இந்த வீடியோவ பார்த்தா பிறகு கூடி இந்த நிமிஷம் மட்டும் நானும் ஒரு ஓப்பன் பண்ணுவேன், ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவேன், இதில வந்து இப்படி வீடியோ போடுவேன்ன்னு எந்த ஒரு சிந்தனையிலயும் இல்ல. நான் என் நண்பர்கள், முக்கியமா என் கணவர், ஏனென்றா அவர் ஒரு பெரிய ஒரு பதவியில இருக்கிற மனுஷன். அவர கேட்டேன், நான் செய்ய போற இந்த விஷயத்தால உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு பாதிப்பு வருமாண்டு. என் மனுஷன் சொன்னது, "இல்ல. உண்ட கருத்தை நீங்க சொல்லு. அப்பத்தான் மற்றவங்க விளங்கிக் கொள்ளுவாங்கண்டு." நான் அவற்ற சப்போர்ட்டால தான் இன்றைக்கு இதிலேருந்து கதைச்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் யாரும் என்னவும் சொல்லிட்டு போங்க. ஆனா நான் சொன்ன கருத்து நியாயமானதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இப்படி ஒரு நாள் இப்படி நான் தமிழ்ல கதைப்பேன், நீ தமிழ்ல பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்தினேன் இந்த ஜெயக்குமாரி டீச்சர். இந்த வீடியோவை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய வாழ்த்துக்களை எனக்கு சொல்லுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பயும் எனக்கு இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இனிமேலும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, நாடுன்றது ஒரு அழகான, அமைதியான, ஒரு சிறந்த கட்டுக்கோப்பு, ஜாப்புகள் கொண்ட ஒரு அது ஒரு தனிப்பட்ட குடிமகனா நாங்க மதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அத வந்து எங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும், எங்களுடைய வியூவர்ஸுக்காகவும், எங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்காகவும் நாங்கள் அத வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. மன்னிக்க வேணும். சில விஷயங்கள் நான் இங்க வந்து வெள்ளைக்காரரோடையே வேலை செஞ்சு, கதைச்சு சில விஷயங்கள் என்னுடைய பாஷையில வந்து ஆங்கிலம் கலந்திருக்கு. அத நான் வந்து இல்லாம பண்றதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க.
கன காலத்துக்கு பிறகு நான் தமிழில் கதைக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷ நிலைக்கு வேணும்னு நான் கடவுளையும் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவுகளையும் வேண்டி நிற்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்குது. அது ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். காத்திருங்கள்.